இன்னைக்கு நம்ம ஜிடி கிஞ்சலை வச்சு ஒரு ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ண போகிறோங்க. ஆல்ரெடி ஜிடி கிஞ்சலை வச்சு நம்ம ஒரு ஹேர் டை ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி போட்டோம். அதை யூஸ் பண்ணி பார்த்தவங்க ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா ஹேர் ஒரு நாள்லேயே அதோட ரிசல்ட் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க. இப்போது அந்த ஜிடி கிஞ்சலை வச்சு நம்ம இப்போ ஒரு ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இந்த ஹேர் டையை இன்ஸ்டண்ட்டாக நம்ம அப்ளை பண்ணிக்கலாங்க. நம்மளுடைய வெள்ளை முடிகளை டக்குன்னு கருமை செஞ்சுக்கிறதுக்கு இந்த ஹேர் டை ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஜிடி கிஞ்சல் பார்த்தீங்கன்னா அமேசானில் உங்களுக்கு கிடைக்கும். 100 கிராம் 179 ரூபா தான், ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் இருக்குங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ஜிடி கிஞ்சல் அப்படிங்கிறது. இந்த ஜிடி கிஞ்சலை நம்ம சுத்தியல் வச்சு உடைச்சோம் அப்படின்னா இதிலிருந்து ஒரு எசன்ஸ் வருங்க. பிளாக் கலரில் வரும். நல்ல பிசு பிசுப்போட அந்த எசன்ஸ் இருக்கும். அதுதான் நம்மளுடைய வெள்ளை முடிகளை நல்லா கருமையாக்கி கொடுக்கும். நான் ப்ரிப்பேர் பண்ண ஹேர் டை ஆயிலுக்கு 3 ஜிடி கிஞ்சல் தான் நான் போட்டேன். ரிசல்ட் செம்மையாக இருக்குங்க. இப்போ இந்த ஜிடி கிஞ்சலை வச்சு நம்ம இன்ஸ்டண்ட்டாக பயன்படுத்தக்கூடிய ஒரு ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ண போகிறோங்க. இப்போ நம்ம ஒரு 5 ஜிடி கிஞ்சல் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதை நம்ம உடைச்சிக்கலாம். இதில் நம்ம கொட்டைகள் இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம ஆயில் ப்ரிப்பேர் பண்ணும்போது அதில் ஒயிட் கலரில் ஒரு சீடு இருக்கும், அதை எடுத்துருவோம். பட் இப்போ நம்ம அப்படியே உடைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் உடைச்சிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் 5 சீட்ஸை நான் உடைச்சி எடுத்துக்கிறேன். இப்போது இந்த சீட்ஸை வச்சு தான் நம்ம ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், அதுலேருந்து பிசு பிசுப்பு தன்மை வரும்னு சொன்னேன் இல்லையா? இப்போ எடுத்திங்கன்னா பாருங்கள், கையிலலாம் எப்படி பிசு பிசுப்பாக பிளாக்காக இருக்குது. இந்த பிசு பிசுப்பு தன்மை நம்மளுடைய ஹேரில் நல்லா பிடிச்சிக்குங்க. ஹேர் டை அப்ளை பண்ணும்போது ஒரு பாத்திரம் எடுத்துட்டு அதில் நம்ம நசுக்கி வச்ச அந்த ஜிடி கிஞ்சலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1.5 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவரில் வச்சு ஜிடி கிஞ்சலை உடைங்க. அதில் பிசு பிசுப்பு தன்மை தரையில் வச்சு உடைச்சிங்கன்னா தரையிலேயே ஒட்டிக்கும். 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் மேலே வச்சிடலாங்க. ஸ்டவ்வில் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கணும். இப்போ இந்த ஜிடி கிஞ்சலோட நம்ம இன்னும் ஒரு 2 பொருட்கள் நம்ம சேர்க்க போகிறோம். அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நல்லா பாருங்கள், தண்ணி கொதிக்க ஆரம்பிக்குது இல்லையா? போய் அந்த பாத்திரத்தெலாம் சுற்றி போய் ஒட்டிக்குங்க. அந்த எசன்ஸ் பார்த்தீங்கன்னா ஜிடி கிஞ்சல்லேருந்து வர எசன்ஸு அப்படியே போய் ஒட்டிக்குது பாருங்கள். அதனால் நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த எசன்ஸ் ஃபுல்லாகவே அந்த தண்ணியில் தான் இறங்கணும். அது வரைக்கும் நம்ம நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ இதில் நம்ம டீத்தூள் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு நம்ம சேர்த்துக்கிறோம். அடுத்து இதில் நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் பார்த்தீங்க அப்படின்னா 3 ரூபாய் காஃபி தூள் நான் ஒரு பேக்கெட் நான் சேர்த்துக்கிறேன். ப்ரூ காஃபி இன்ஸ்டன்ட் காஃபி தூள் இருக்கு இல்லையா? அதுதான் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இன்ஸ்டன்ட் காஃபி தூள் எதுவாக இருந்தாலுமே பரவாயில்ல, கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம ஊற்றின அந்த 1.5 டம்ளர் தண்ணி நல்லா பாதிக்கு கீழே குறைஞ்சி வந்தாலும் பரவாயில்ல, அந்தளவுக்கு நல்லா நீங்கள் கொதிக்க விடணும். இப்போ பாருங்கள், சைடில் இருக்கிற அந்த ஜிடி கிஞ்சலோட எசன்ஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி நல்லா எடுத்து விட்டுட்டுருங்க. அப்போ தான் அந்த எசன்ஸ் தண்ணியில் இறங்கும். இந்த எசன்ஸ் தான் நம்மளுடைய நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இல்லையா ஹேர் டை, அதை நல்லா நம்மளுடைய முடியில் பிடிச்சிக்கிறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லும். நம்ம முடிகள் கருப்பான வெள்ளை முடிகள்லாம் கருப்பாகுது இல்லையா? அதை ரொம்ப நாளைக்கு அப்படியே கருமையாக வச்சுருக்கிறதுக்கு இந்த எசன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ண போகுது. இந்த எசன்ஸை பயன்படுத்தி நம்ம ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணுறதுனால தான் நம்ம சேர்க்குற மற்ற பொருட்களோட தன்மையும் பார்த்திங்கன்னா நல்லா பலன் கொடுக்கும். ஓகேவா? இப்போ நல்லா சுண்டட்டும். சுண்டுனதுக்கு அப்புறமா நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா சுண்டி வந்துருச்சு. எவ்வளோ திக்காக நம்மளுக்கு ஹேர் டை டிகாஷன் கிடச்சிருக்கு. இந்த 3 பொருட்களை வச்சு நம்ம ஹேர் டை டிகாஷன் ப்ரிப்பேர் பண்ணி இந்த டிகாஷனோட ஒரு 3 பொருளை சேர்த்து நம்ம இப்போ ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ண போகிறோங்க. இந்த ஹேர் டையை நம்ம இன்ஸ்டண்ட்டாக பயன்படுத்திக்கலாம். இப்போது நம்ம இந்த ஹேர் டை டிகாஷனை நம்ம வடிகட்டிக்கலாங்க. நல்லா திக்காக ஒரு டிகாஷன் நம்மளுக்கு கிடச்சிருக்கு.
இப்போ இந்த ஹேர் டை டிகாஷன்ல நம்ம மருதாணி 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. யூஷுவலா மருதாணி பவுடரை சேர்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஹேர் வந்து ப்ரௌன் ஆகும். பட் நம்ம இதுல இன்னும் 2 பொருட்களை சேர்க்க போறோம். அந்த 2 பொருட்களுமே சேர்த்து நம்ம ஹேர் டை அப்ளை பண்ணும்போது முடி கருகருன்னு மாறுங்க. 1 டீஸ்பூன் கரிசலாங்கண்ணி பவுடர் சேர்த்துக்கலாம். இந்த கரிசலாங்கண்ணி பவுடர் நம்மளுடைய முடியை கருமையாக்கும். அடுத்து இதுல 4 டீஸ்பூன் அவுரிப்பொடி சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் மருதாணி சேர்த்தீங்கன்னா 4 டீஸ்பூன் அவுரிப்பொடி சேர்த்துக்கோங்க. அவுரிப்பொடியை சேர்க்கறதுனால உங்களுக்கு இச்சிங் ப்ராப்ளம் வருது அப்படின்னு கவலைப்பட வேண்டாம். நீங்க இந்த மெத்தட்ல நல்லா சூடா ஒரு ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணும்போது அவுரி சேர்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தலைவலி, இச்சிங் ப்ராப்ளம் எதுவுமே வரவே வராதுங்க. நல்லா வந்து முடியை வந்து கருப்பாக்கி கொடுக்குற சைடு எஃபெக்ட் மட்டும்தான் இருக்கும், வேற எந்த சைடு எஃபெக்டும் இருக்காது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. உங்களுக்கு டிகாஷன் பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வாட்டர் கூட சேர்த்துக்கோங்க. தண்ணி, சாதாரண தண்ணி கூட நீங்க சேர்த்துக்கோங்க. பச்சை தண்ணி கூட சேர்த்துக்கலாம். பாருங்க, கட்டிகள் இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஹேர் டை வந்து நம்ம அப்ளை பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் வச்சிருந்தீங்கன்னா போதுங்க. உங்களுடைய வெள்ளை முடிகள் அப்படியே கருகருன்னு மாறிடுங்க. இப்போ நம்ம கலக்கி வச்ச இந்த ஹேர் டை கலர் பாருங்க, கிரீன் கலர்ல இருக்குது இல்லையா, டார்க் கிரீன் கலர்ல. ஒரு 10 நிமிஷம் அதை அப்படியே விட்டு பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே கருகருன்னு இந்த ஹேர் டை ஆயிருங்க. அதுக்கு காரணம் நம்ம சேர்த்த அந்த ஜிடி கிஞ்சலோட எசன்ஸ் தாங்க. இப்போ பாருங்க, நல்லா வந்து கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் ஆற வச்சிடலாம். இப்போ நல்லா சூடு ஆறிடுச்சு. இப்போ பாருங்க என்ன கலர்ல மாறி இருக்கு பார்த்தீங்களா? டார்க் கிரீன்ல தான் நம்ம வந்து வச்சோம் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பரான கலர்ல நம்மளுக்கு ஹேர் டை கிடைச்சிருக்கு. கருன்னு ஹேர் டை இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஹேர் டையை நம்ம உடனே அப்ளை பண்ணிக்கலாங்க. இன்ஸ்டண்டா நம்ம 10 நிமிஷத்துலயே அப்ளை பண்ணிட்டு ஒரு 20 மினிட்ஸ் வச்சிருந்தீங்கன்னா போதும். நம்மளுடைய வெள்ளை முடிகள் எல்லாமே கருன்னு மாறிடும். நரைமுடி பிரச்சனைக்கு 100% சொல்யூஷன் கிடைக்குங்க. இப்போ வாங்க நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். பாருங்க, வெள்ளை முடியெல்லாம் காதோரத்துலலாம் எனக்கு இருக்குது இல்லையா? இப்போ நான் வந்து ஹேர் டையை அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இப்போ நம்ம அப்ளை பண்ணும்போது ஹேர் டை வந்து ஸ்கேல்ப்லலாம் படுற மாதிரி அப்ளை பண்ணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஹேர் க்ரோத்தும் கிடைக்கும். கரிசலாங்கண்ணி நம்மளுக்கு முடியலை வந்து நல்லா கருகருன்னு அடர்த்தியாக வளர்த்து கொடுக்குங்க. அதனால நல்லா ஸ்கேல்ப்லலாம் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு 20 மினிட்ஸ் விட்டிங்கன்னா போதும். ஒரு முக்கியமான விஷயம், ஹேர் டை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஹேரில் எந்த விதமான ஆயிலோ அழுக்கோ இருக்கக்கூடாது, ஸ்கேல்ப்லையும் இருக்கக்கூடாது. நல்லா வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நார்மல் வாட்டரில் ஹேர் வாஷ் பண்ணிடுங்க. நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முடி வந்து நல்லா கருகருன்னு சூப்பராக உங்களுக்கு மாறி இருக்குங்க. இந்த மாதிரி மாறின முடி வந்து 30 நாளைக்கு அப்படியே கருமையாகவே இருக்குங்க. வெளுக்காதுங்க. முடி வந்து நல்ல ரொம்ப நாளைக்கு கருமையாகவே இருக்கும். இந்த ஹேர் டை நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். ஜிடி கிஞ்சலும் உங்களுக்கு அமேசானில் கிடைக்கும். இதற்கு தமிழில் என்ன பேர் அப்படின்றது எனக்கு தெரியல. தெலுங்கில் வந்து ஜிடி கிஞ்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அமேசானில் அப்படியே ஜிடி கிஞ்சலுன்னே போடுங்க, உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் ஆர்டர் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்றத ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன்.